உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோகன்ராஜ். நான் நாம் தமிழ் கட்சியோட மண்டல செயலாளர். இப்போ இந்த நடந்து முடிஞ்ச 7ஆம் தேதி இந்த நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க போட்டியிடுற வேட்பாளர்கள்கிட்ட நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு விவாத மேடையை கொண்டு வந்துட்டுருக்காங்க, நடத்திட்டுருக்காங்க. அப்போ நம்ம நீலகிரி உட்பட்டு உதகையில் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் நெறியாளர் கேட்கும்போது நம்ம வேட்பாளர் ஐயா ரகுபதி பீமன் அவர்கள் 2009 ஈழத்தில் நடந்த ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு நாங்கள் இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு பேசி முடிக்க கூட இல்லை. உடனே நம்ம காங்கிரஸ் கட்சியினோட மாவட்ட செயலாளர் அண்ணன் நாகராஜன் அவர்கள் நாங்கள் தான் ஈழத்து மக்களுக்கு ஆதரவாக நின்றோம், அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு பொட்டலங்களை ஹெலிகாப்டரில் கொண்டு போய் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஐயா, பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணும். ஈழத்து மக்களை காங்கிரஸுக்கு அரவணைச்சிச்சு அப்படின்னு சொல்லி 2009 அப்புறம் அரவணைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறீங்க. உணவு பொட்டலம் கொடுத்தீங்களா, குண்டு மலையை அங்கே போய் பொழிஞ்சிங்களா? தடை செய்யப்பட்ட ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் அங்கே போட்டு 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவிச்சிங்க. நீங்கள் ஈழத்துக்கு மக்களுக்கு ஆதரவாக நின்றீங்க. சரி விடுங்க, அங்கே ஈழத்துக்கு மக்கள் ஆதரவாக நின்றீங்க வைக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறீங்க, ஏதோ உங்கள் தேர்தல் அரசியலுக்காக வேண்டி. இங்கே நீலகிரியில் எத்தனை ஈழத்துலேருந்து வந்த மக்கள் இங்கே இருக்காங்க. 50-60 ஆண்டு கால ஆட்சியில் எவனாவது ஒருத்தனுக்கு பட்டா கொடுத்து வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு சுகாதாரமான கழிப்பறை, மின் இணைப்பு, ரோடு வசதி இதெல்லாம் இருக்கா? வாங்க நேரில் ஆய்வு பண்ணுவோம், ஒவ்வொரு பகுதியாக போவோம், சரிங்களா? போய் எத்தனை மக்கள், தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க, அடிப்படை வசதி எத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு 2 பேர் களத்தில் ஆய்வு பண்ணுவோம். தேர்தலில் வாக்கு கேட்டு வருவீங்கள்ல, வாங்க. என்னன்னு கேட்டு வரீங்கன்னா, பிரபாகரன் அண்ணன், எங்கள் அண்ணன் பிரபாகரன் ராஜீவ்காந்தி கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டுகிட்டே வாங்க, சரிங்களா? நாங்கள் வர்றோம். 1.5 லட்சம் பேரை கொன்று குவிச்ச இந்த காங்கிரஸுக்கு ஓட்டா இல்லை தமிழருக்கு ஓட்டான்னு சொல்லி நாங்களும் கேட்டு வர்றோம், சரிங்களா? முதல்ல இங்கே இருக்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க. பேசாத ஃபுல்லாக பொய்யாவே பேசிகிட்டு இருக்கீங்க. உண்மையை பேசுங்க. இல்லை நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா வாங்க, என் மேலே வழக்கு போடணுன்னா போடுங்க. இல்லை நம்ம 2 பேரும் நேரடியாக ஒரு மேடையில் பேசுவோம், நீங்களும் பேசுங்க, நானும் பேசுகிறேன், சரிங்களா? யார் கருத்து ஓங்கி நிற்குதுன்னு பார்த்துடலாம்.